Good morning students. ஸோ இந்த வீடியோவில் வெலாசிட்டி டயக்ராம் முறையது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒரு பேசிக் 4 பார் மெக்கானிசம் எடுத்திருக்கோம். இந்த 4 பார் மெக்கானிசமோட லிங்க் ஏடி வந்து 150 mm ஃபிக்ஸ்டு, பிசியும் ஏடி ஈக்குவல் விச் இஸ் 150, சிடி 80 mm, ஏபி 40 mm, ஆங்கிள் பிஏடி 60 டிகிரி, ஸ்பீட் 120 rpm. ஸோ அது ஒமேகா இல்லை, இட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் தி கிராங்க் விச் இஸ் ஏபி விச் இஸ் 120 rpm. ஸோ வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து ஸ்கேலில் எடுத்து ஸ்பேஸ் டயக்ராம் ட்ரா பண்ணணும். ஸோ வித் தி ஹெல்ப் ஆஃப் ஸ்பேஸ் டயக்ராம் நம்ம வெலாசிட்டி டயக்ராம் ட்ரா பண்ணுவோம். ஸோ ஸ்கேல் ஃபார் வெலாசிட்டி டயக்ராம், ஏன்னா இங்கே ஒவ்வொன்றும் எம்எம்ல இருக்குது. ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி வி குட் கன்வெர்ட். ஸோ இந்த லார்ஜஸ்ட் வேல்யூ 150 mm நான் 7.5 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போது நான் வரைய போகிற டயக்ராமில் ஒவ்வொரு 1 சென்டிமீட்டரும் எவ்வளோ எம்எம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும், எவ்வளோ சென்டிமீட்டர் அப்படின்னு. ஸோ 150 டிவைடட் பை 7.5, ஏன்னா 7.5 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 7.5 கொண்டு டிவைட் பண்ணும். ஸோ டிவைடிங் போத் சைட் பை 7.5 எனக்கு 20 mm கிடைக்கும். ஸோ என்னோட டயக்ராமில் இருக்கிற ஒவ்வொரு 1 சென்டிமீட்டர், அதாவது நான் இப்போ வரைய போகிற ஸ்பேஸ் டயக்ராமில் இருக்கிற ஒவ்வொரு 1 சென்டிமீட்டரும் 20 mm. இந்த 1 சென்டிமீட்டர் எவ்வளோங்கிறதா நம்மளோட முக்கியமான ஸ்கேல். ஸோ என் டயக்ராமில் நான் 1 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணேன்னா தட் இஸ் ஆக்சுவலி ஈக்குவல் டு 20 mm. இது ரொம்ப முக்கியம். இதே ப்ரொசீஜரில் தான் எல்லா ஸ்கேல் கன்வர்ஷனுமே நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஸ்கேல் கன்வர்ஷன் ப்ராப்பராக பண்ணலை அப்படிங்கும்போது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். ஸோ இப்போ இதே ஸ்கேல் கன்வர்ஷனுக்கு நான் என்னோட மற்ற லிங்க்ஸோட வேல்யூவை மாற்றணும். ஸோ பிசி ஏடி ஈக்குவல் அப்படிங்கிறனால ரெண்டுமே 7.5, சிடி 80 mm கொடுத்துருக்காங்க, ஏபி 40 mm. ஸோ 40 டிவைடட் பை 20. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. இப்போ நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ட்ரா பண்ணணும்னா டிவைட். ஸோ ஷார்ட்கட் அதுதான். ட்ரா பண்ணுறதுக்காக நம்ம ஒரு கன்வர்ஷன் பண்ணுறோம்னா டிவைட் பண்ணணும், மெஷர் பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணணும். 40 by 20 is 2 mm, 2 centimeter. 80 by 20 is 4 centimeter. இதுதான் ஸ்கேல் கன்வர்ஷன். ஸோ ப்ராப்பராக எல்லாத்தையும் ஸ்கேல் கன்வர்ஷன் பண்ணியாச்சு. இப்போ டயக்ராம் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஸ்பேஸ் டயக்ராம் லிங்க் ஏடி ஃபிக்ஸ்ட் அப்படிங்கிறனால அதை நான் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணுறேன் ஹரிசாண்டலாக. 7.5 சென்டிமீட்டர் நம்ம ஸ்கேல் கன்வர்ஷன் படி அந்த 150 mm 7.5 சென்டிமீட்டருக்கு ட்ரா பண்ணணும். ஸோ 7.5 சென்டிமீட்டர். ஸோ ஸ்கேல் எடுத்து 7.5 சென்டிமீட்டருக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன். ஸோ 2 டாட் வச்சுட்டு 7.5 சென்டிமீட்டர் ஸ்டார்டிங் அண்ட் எண்ட் பாயிண்ட் டாட் வச்சுட்டு we have drawn a straight line here. ஸோ இதுதான் ஏடி, ஃபிக்ஸ்டு லிங்க் ஏடியை நம்ம இப்போதைக்கு ட்ரா பண்ணியிருக்கோம். வேல்யூ 7.5 சென்டிமீட்டர், ஆனால் அதோட ஒரிஜினல் வேல்யூ வந்து 150 mm. அதை தான் மென்ஷன் பண்ணணும். நம்ம கன்வர்ஷனுக்காக வரைஞ்சிருக்க டயக்ராம் வந்து 7.5 சென்டிமீட்டர், பட் அந்த 7.5 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 150 mm. அடுத்து ஆங்கிள் பிஏடி கொடுத்துருக்காங்க விச் இஸ் 60 டிகிரி. ஸோ உள் பக்கத்தில் இருந்தால் எடுக்கணும், அக்யூட் ஆங்கிள். ஸோ ஃப்ரம் 0 டிகிரி 60 டிகிரி. ஸோ 60 டிகிரியில் ஒரு டாட் வச்சுட்டு நான் இந்த 60 டிகிரிக்கு வந்து நம்ம வந்து லைன் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இந்த ஏபி அப்படிங்கிறது ஏடிக்கு கூட 60 டிகிரி மேக் பண்ணுது. ஸோ ஒரு 60 டிகிரிக்கு ஒரு ஆங்கிள் ட்ரா பண்ணிக்க வேண்டியது. இப்போ இந்த லைனில் தான் பி இருக்குது. இந்த லைனில் எங்கேயோ தான் பி இருக்குது. நம்ம ஸ்கேல் கன்வர்ஷன் படி பி வந்து 40 mm வேல்யூ வந்து 2 சென்டிமீட்டர். ஸோ அதாவது அந்த 40 mmங்கிறது நம்ம டயக்ராமில் 2 சென்டிமீட்டர் அளவுக்கு தான் இருக்கும் ஸ்கேல் கன்வர்ஷன். ஸோ ஐதர் நம்ம ஜூம் பண்ணலாம், இல்லை அன்ஜூம் பண்ணலாம், சுருக்கிக்கலாம். கரெக்டாக? ஸோ நம்ம வந்து சின்னது பண்ணியிருக்கோம். ஸோ 150 mm 7.5 சென்டிமீட்டருக்கு ட்ரா பண்ண மாதிரி இப்போ 40 mm வந்து 2 சென்டிமீட்டர். ஸோ காம்பஸில் 2 சென்டிமீட்டர் வேல்யூ எடுத்துகிட்டு ஏல இருந்து ஒரு ஆர்க். ஸோ இந்த ஆர்க் என்ன அர்த்தம் அப்படின்னா, எனிவர் ஆன் திஸ் ஆர்க் நம்மளோட வேல்யூ வந்து ஏலேருந்து 2 சென்டிமீட்டரில் தான் இருக்கும். பட் எனக்கு அந்த 60 டிகிரியில் வேணும் அப்படிங்கிறனால அந்த கனெக்டிங் பாயிண்ட் வந்து பி. ஸோ ஏ வரைஞ்சிட்டோம், பி வரைஞ்சிட்டோம், டி வரைஞ்சிட்டோம். இப்போ சி வரையணும். இந்த சி வந்து பியிலேருந்து எந்த பக்கம் வேணாலும் இருக்கலாம். ஆனால் எங்கே அந்த சி முடியுதோ அந்த இடத்துல இருந்து அது எங்கே வரணும், திருப்பி வந்து டிக்கு வரணும். ஸோ முக்கியமானது அதுதான். ஸோ வந்து சி வந்து பியிலேருந்து சி, அடுத்து சியிலேருந்து டிக்கு வரணும். அப்போது சிங்கிறது டிக்கும் பிக்கும் காமனாக ஒரு மீட்டிங் பாயிண்ட். ஸோ இப்போ பிசி எவ்வளோன்னா நம்ம ஸ்கேல் கன்வர்ஷன் படி அகைன் பிசி வந்து ஏடிக்கு ஈக்குவல் விச் இஸ் 150 mm. அப்படின்னா அது 7.5 சென்டிமீட்டர் நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ இந்த 7.5 சென்டிமீட்டரை காம்பஸில் எடுத்துகிட்டு பியிலேருந்து லெஃப்ட் சைடில் இருக்கலாம், ரைட் சைடில் இருக்கலாம். ஆனால் லெஃப்ட் சைடில் இருந்து டிக்கு வரணும்னா அது ரொம்ப தூரமாக இருக்கும். பட் டியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு 4 சென்டிமீட்டர் தான் இருக்குது 80 mm. அதனால கட்டாயம் ரைட் சைடு ஆஃப் த டயக்ராமில் தான் இருக்குங்கிறனால ரைட் சைடில் ஒரு ஆர்க்கு ட்ரா பண்ணுறோம்.
இந்த ஆர்க்கோட இது என்னன்னா, அந்த பில இருந்து இந்த ஆர்க்ல நீங்க எங்க நின்னாலும் பில இருந்து அளந்தா அது 7.5 சென்டிமீட்டரா தான் இருக்கும். பேசிக் ஜியோமெட்ரி எல்லாருக்குமே தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ பில இருந்து சி. அப்ப இந்த ஆர்க்ல ஏதோ ஒரு இடத்துல சி இருக்கு. அந்த சில இருந்து டிக்கு வர்றதுக்கு எனக்கு வெறும் 4 சென்டிமீட்டர் தான் ஆகணும். அதாவது 80 அக்கார்டிங் டு தி ஆக்சுவல் வேல்யூ. காம்பஸ வச்சு 4 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணிட்டு எனக்கு சி எங்க இருக்குன்னு தெரியாது. அப்ப நான் சில இருந்து ஆரம்பிக்க முடியாது. ஆனா டில வந்து முடியணும். 2 பாயிண்ட்க்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ்ங்கிறனால எண்ட் பாயிண்ட் டில இருந்து ஒரு ஆர்க். ஸோ டில காம்பஸ வச்சுட்டு ஒரு ஆர்க் போட்டிருக்கு. இப்போ இந்த ஆர்க்ல எங்க எடுத்தாலும் சிடி வந்து 40 80 which is 4 சென்டிமீட்டர். ஸோ மீட்டிங் பாயிண்ட் தான் சி. ஸோ பில இருந்து சி, சில இருந்து டிக்கு பதிலா டில இருந்தே நம்ம சிக்கு ரிவர்ஸ்ல போய் we are meeting at a common point. So CD 4 centimeter, AB sorry BC 150 that is 7.5 centimeter draw பண்ணி நமக்கு C பாயிண்ட் கிடைச்சிருச்சு. ஸோ ஸ்பேஸ் டயக்ராம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணிட்டா போதும். ஸோ ABCD ஸ்பேஸ் டயக்ராம் நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்பேஸ் டயக்ராமை வச்சு தான் we are gonna draw the velocity diagram. ஸோ ஸ்பேஸ் டயக்ராம் இதில் இருந்தால் parallel மெஷர் பண்ணுவோம். இப்போ ஸ்பேஸ் டயக்ராமோட இன்க்ளினேஷன் லெங்த் கரெக்டாக இல்லை, லெங்த் நம்ம மெஷர் பண்ண போகிறது இல்லை, பட் லெங்த் மாறும்போது அடுத்த லிங்கோட இன்க்ளினேஷன் மாறிடும். ஸோ அதனால ஸ்பேஸ் டயக்ராமையும் கரெக்டாக வரைகிறது ரொம்ப 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 முக்கியம். ஸோ ஏபிசிடி இதில் ஏபிங்கிறது கிராங்கு, இந்த கிராங்கோட ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. அகைன் ஒமேகா கொடுக்கல, 120 RPM கிளாக் வைஸ்ன்னு ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பீடை நம்ம ஒமேகாவாக ஆக்சுவலாக கன்வெர்ட் பண்ணணும். இந்த கிளாக் வைஸ் டைரக்ஷன் ரொம்ப முக்கியம். அந்த டைரக்ஷன் வச்சு தான் வெலாசிட்டி டயக்ராம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ வி ரைட். ஸோ வெலாசிட்டி நமக்கு வேணும். ஸோ இந்த வெலாசிட்டி டயக்ராம் ட்ரா பண்ணுறதுக்கும் அகெயின் நமக்கு கால்குலேஷன்ஸும் கொஞ்சம் தேவைப்படும். ப்ளஸ் அகெயின் ஸ்கேல், எந்த டயக்ராம் வரைஞ்சாலும் நமக்கு ஸ்கேல் கன்வர்ஷன் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ டான்ஜென்ஷியல் வெலாசிட்டி என்னங்கிற எக்ஸ்பிளனேஷன் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் இருக்குது. ஸோ டான்ஜென்ஷியல் வெலாசிட்டி V is equal to R ஒமேகா. ஸோ ஒமேகா நமக்கு தெரியாது, ஒமேகா ஆஃப் ஏபி அகெயின் கொடுத்துருக்கிறது ஸ்பீடு தான். ஸோ ஒமேகா 2πn/60 2π into 120 divided by 60 ஏன்னா 120 RPM. ஸோ கால்குலேஷன் பண்ணோம் அப்படின்னா 4π அப்படிங்கிற வேல்யூ வரும். அகெயின் யூசிங் கால்குலேட்டர் 4π 4 into 3.14, பட் கால்குலேட்டர் டேரெக்டாக பை யூஸ் பண்ணலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது the value we get is 12.56 radian per second. ஸோ ஒமேகாவோட யூனிட் வந்து ஆங்குலார் வெலாசிட்டி ரேடியன் per second. ஸோ ஒமேகா இப்போ கிடச்சிருச்சு. இந்த ஒமேகா வச்சு we are going to find the tangential velocity of AB. ஏபின்னு எழுதலாம், பிஏன்னு எழுதலாம், ஏன்னா it is a relative velocity. ஸோ நம்ம லிங்கோட ஆக்சுவல் லெங்க் ஏபி 40 பிசி 80 இல்லை 150. ஸோ பிசி இஸ் 150 அண்ட் சிடி இஸ் 80 ஸோ இதுதான் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸ்பேஸ் டயக்ராமில் ஆக்சுவல் வேல்யூவை தான் எழுதணும். ஸோ நம்ம கன்வர்ஷன் பண்ண வேல்யூ எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அது நம்ம டயக்ராமுக்காக எடுத்துக்கிட்ட கால்குலேஷன்ஸ். ஸோ வெலாசிட்டி ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு 0.04 இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டர். ஸோ மீட்டரில் 1000 கொண்டு டிவைட் பண்ணியிருக்கோம் into 12.56. ஸோ இதை கால்குலேட்டரில் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா வில் கெட் தி டான்ஜென்ஷியல் வெலாசிட்டி. ஸோ அந்த வேர்ட் டான்ஜென்ஷியல் அப்படின்னாலே பர்பண்டிகுலர், அதுவும் அந்த ஹிண்ட்டும் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டான்ஜென்ஷியல் வெலாசிட்டி 0.5024 மீட்டர் பர் செகண்ட். ஸோ இதுதான் வந்து டான்ஜென்ஷியல் வெலாசிட்டி ஆஃப் த லிங்க் ஏபி. என் பாயிண்ட்ஸில் கண்டுபிடிச்சிருக்கோம். ஏன்னா நம்ம ஆர் வந்து 0.04, அதாவது பியிலேருந்து ஏ 0.04 இருக்குது, ஏலேருந்து பி 0.04 இருக்குது. ஸோ இது வந்து ஜஸ்ட் அட் தி என் பாயிண்ட்ஸ். ஆனால் நமக்கு ஆல்ரெடி ஏ ஃபிக்ஸ்டு பாயிண்ட் அப்படிங்கிறனால வித் ரெஸ்பெக்ட் டு ஏ பி தான் ரொட்டேட் ஆக போகுது. ஸோ வீ கேன் மென்ஷன் ஒமேகா பிஏ ஆர் வெலாசிட்டி ஆஃப் பிஏ. ஏன்னா நம்ம இப்போ ட்ரா பண்ண போதுமே பிஏயோட வெலாசிட்டி. ஸோ டான்ஜென்ஷியல் அப்படிங்கிறனால இந்த ஏபி லிங்க்குக்கு பர்பண்டிகுலராக தான் அந்த வெலாசிட்டி இருக்கும். ஸோ த்ரூ அவுட் தி லிங்க் எங்கே கண்டுபிடிச்சாலும் பர்பண்டிகுலராக தான் இருக்கும். ஸோ ஸ்கேலை வச்சு இப்படி கண்டுபிடிக்கலாம் அந்த மெஷர்மெண்ட் லைன் கரெக்டாக மேட்ச் ஆகும்போது. பட் ட்ரை ஸ்கொயர் யூஸ் பண்ணுறது, செட் ஸ்கொயர் யூஸ் பண்ணுறது இன்னும் ப்ரிஃபரபுளாக இருக்கும். ஸோ டிராஃப்ட் யூஸ் பண்ணியும் ட்ரா பண்ணலாம். ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்கேலையோ இல்லை செட் ஸ்கொயரையோ அப்படியே பேரலாக மூவ் பண்ணி பண்ணுவாங்க. பட் அப்படி பண்ண வேண்டாம், வில் டூ இட் டிஃப்ரெண்ட்லி. ஸோ இப்போது ஏபிக்கு பர்பண்டிகுலர் ரெண்டு இடத்துல இருக்கலாம். ஐதர் கீழ் பக்கமாக போகலாம் இல்லை மேலே போகலாம், 1ஆ இருக்கலாம் இல்லை 2ஆ இருக்கலாம். ஸோ கீழேயா மேலேயா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அந்த கிளாக் வைஸ் டைரக்ஷன் ரொம்ப முக்கியம்னு சொன்னது.
இப்போ கீழே போகிறதுக்கு காரணம் என்னன்னா இட் இஸ் ரொட்டேட்டிங் கிளாக் வைஸ். அப்போ ஏபி வந்து இப்போதைக்கு இந்த டைம்ல கிளாக் வைஸ்ல சுத்துது அப்படின்னா இந்த ஆரோ மார்க் மேட்ச் ஆகணும். ஸோ நம்மளோட வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ இஸ் டவுன்வர்ட்ஸ். ஸோ டான்ஜென்ஷியலாக இருக்கு, டவுன்வர்ட்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ ஏபின்னு இங்கே போட்டிருந்தாலும் நம்ம அங்கே ட்ராப் பண்ணியிருக்கிற வெலாசிட்டி அகெயின் இட் இஸ் அ வெக்டார். ஸோ நியூட்டன்ஸ் லா படி வெக்டார் வந்து இட் வில் பி ஆப்போசிட் இன் டைரக்ஷன் ஈக்குவல் இன் மேக்னிடியூட். பிஏயும் ஏபியும் அந்த ஒரு சேஞ்ச் தான் வரப்போகுது. ஸோ வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ நம்ம ட்ராப் பண்ணிட்டோம். ஸோ வெலாசிட்டி ஆஃப் ஏடி வந்து 0 ஏன்னா இட் இஸ் ஃபிக்ஸ்ட். அப்போ வெலாசிட்டி ஆஃப் ஏ பாயிண்ட்டும் 0 தான், வெலாசிட்டி ஆஃப் டி பாயிண்ட்டும் 0 தான் ஏன்னா அது ஃபிக்ஸ்டாக இருக்குது. இப்போ வெலாசிட்டி ஆஃப் பிஏ 0.5024 மீட்டர் பர் செகண்ட். வெலாசிட்டி ஆஃப் சிபி தெரியாது. வெலாசிட்டி ஆஃப் பிசி அகெயின் சிபினாலும் பிசினாலும் ஒரே வித்தியாசம் என்னன்னா டைரக்ஷன் மட்டும்தான் மாறப்போகுது. வெலாசிட்டி ஆஃப் டி இஸ் அகெயின் 0. சிடி கண்டுபிடிக்கணும், அதுவும் நமக்கு தெரியாது. ஸோ ரெண்டு லிங்கோட வெலாசிட்டி நமக்கு தெரியாது. அந்த கப்ளரோட வெலாசிட்டி அண்ட் ஃபாலோவர் ஃபோபா மெக்கானிசம்க்கு நேம் பண்ணீங்கன்னா தட் இஸ் அ ஃபாலோவர் அண்ட் கப்ளர். ஸோ சிடி தான் நமக்கு கேட்டிருக்காங்க. அவங்க கேட்டிருக்கிறது ஃபைண்ட் தி ஆங்குலார் வெலாசிட்டி ஆஃப் சிடி அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தான் நம்ம சால்வ் பண்ணுறோம். ஸோ அதனால சிடி தான் நமக்கு அன்னோன். ஸோ இப்போ ஸ்கேல் அகெயின் டயக்ராம் ட்ரா பண்ணுறதுனால ஸ்கேல் கன்வர்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ட்ரா பண்ண போகிற வேல்யூவை பார்த்தீங்கன்னா 0.5024 0.5024 மீட்டர் பர் செகண்டை நீங்கள் அப்படியே ட்ரா பண்ணணும்னா 0.5 அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான வேல்யூ அப்படிங்கிறதுனால வில் டேக் அ ஸ்கேல். ஸோ 0.5024 மீட்டர் பர் செகண்ட் என்னோட விருப்பம் தான், நான் எவ்வளோ வேணாலும் எடுக்கலாம். நான் இங்கே 3 சென்டிமீட்டர்னு நான் 4 கால்குலேஷனில் எடுத்துக்கிறேன். ஸோ வந்து 3 நீங்கள் 4 எடுத்துருந்துருக்கலாம், 5 எடுக்கலாம், 6 எடுக்கலாம், டயக்ராம் பெருசாக வரும் போக போக. ஸோ 3 சென்டிமீட்டர் அப்படின்னா என்னோட டயக்ராமில் 1 சென்டிமீட்டர் மேலே எடுத்திருக்கிறது ஸ்கேல் கன்வர்ஷன் தான். ஸ்கேல் ஆக்சுவலாக ஸ்கேல் ஆஃப் த டயக்ராம் இஸ் த செகண்ட் டைம் லைன். 1 centimeter in my diagram, every 1 centimeter in my diagram is equal to 0.5024 by 3, which is 0.1675 meter per second. இப்போ என் டயக்ராம் நான் இப்போ வரைய போகிற டயக்ராமில் ஒவ்வொரு 1 சென்டிமீட்டரும் 0.1675 மீட்டர் பர் செகண்டுக்கு ஈக்குவலான வேல்யூ. ஸோ நான் 2 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணால் இன்டூ 2, 3 மெஷர் பண்ணால் இன்டூ 3. ஸோ அகெயின் இப்போ வந்து வேற வேல்யூஸே இல்லை. நம்ம ஸ்பேஸ் டயக்ராம் போடும்போது கன்வர்ஷன் பண்ணோம், என்ன வேல்யூஸ் இருந்துச்சு. இங்கே கன்வெர்ட் பண்ண வேண்டிய வேல்யூஸ் யாருமே இல்லை, ஒரே வேல்யூ. அதை வச்சு தான் நம்ம ஸ்கேலே எடுத்திருக்கோம். ஸோ வில் டைரக்ட்லி கோ ஹெட் வித் த டயக்ராம். ஸோ வெலாசிட்டி டயக்ராமை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் ஆல்ஃபபெட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஏயோட ரெப்ரசன்டேஷன் ஸ்மால் ஏ, பியோட ரெப்ரசன்டேஷன் ஸ்மால் பி. ஸோ இப்போ ஏல இருந்தால் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அண்ட் மை ஏ பாயிண்ட் இஸ் ஃபிக்ஸ்டு பாயிண்ட், அதனால அதோட வெலாசிட்டி 0. இப்போ பி நமக்கு எவ்வளோன்னு தெரியும். வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ நம்ம இருக்குது. இப்படி தான் மூவ் பண்ணி ட்ரை பண்ணுவீங்க. பட் மூவ் ஆகிறதுக்கு லைட்டாக இன்க்ளைண்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்கிறனால வில் ஜஸ்ட் ட்ரேஸ் இட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏபிக்கு பேரலாக ஒரு சைடை வச்சா இன்னொரு சைடு பர்பெண்டிகுலர், ஏன்னா இட் இஸ் 90 டிகிரி. இப்போ நான் இப்போ எங்கே ட்ரா பண்ணாலும் அந்த லைன் வந்து ஏபிக்கு பர்பெண்டிகுலராக தான் இருக்கும். ஸோ என்னோட டயக்ராம் நான் எங்கே வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாங்கிறனால இந்த பர்பெண்டிகுலர் லைன்லேயே ஒரு இடத்துல ஏ அப்படிங்கிற மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் என்னோட வெலாசிட்டி டயக்ராமோட ஸ்டார்டிங் பாயிண்ட். அகெயின் இந்த லைனில் இது கீழேயும் வரலாம் மேலேயும் போகலாம், கீழேயும் வரலாம் மேலேயும் போகலாம், ஏன்னா எப்படினாலும் பர்பெண்டிகுலர். பட் கீழே வரணுங்கிறத நம்ம ஆல்ரெடி மெஷர் பண்ணிட்டோம். என்னோட டயக்ராமோட வேல்யூ 3 சென்டிமீட்டர். ஸோ ஏலேருந்து அந்த பர்பெண்டிகுலர் லைனில் டவுன்வர்ட்ஸில் 3 சென்டிமீட்டரில் ஒரு டாட். ஸோ இப்போது ஏ இருந்து பி. ஸோ இதுதான் என்னோட வெலாசிட்டி. இப்போ நான் ஏலேருந்து பிக்கு வரலாம், பிலேருந்து ஏக்கு போகலாம். ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ஸோ ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் நான் உட்காந்துருக்கேன், ட்ரெயின் மூவ் ஆகுதுன்னா என் ஃப்ரெண்டுக்கு நான் மூவ் ஆகிற மாதிரி தான் தெரியுவேன். ஸோ ரிலேட்டிவ் வெலாசிட்டி கான்செப்ட் படி ஏலேருந்து பிக்கு ஆரமா இருக்குன்னா பியோட வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ, F21 F12லாம் படிச்சிருப்பீங்க இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில். ஸோ வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ டவுன்வர்ட்ஸில், இதே ஏ பியிலேருந்து ஏக்கு ஆரோ மார்க் போச்சுன்னா வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி. ஈவன் தோ அந்த பாயிண்ட் மூவ் ஆகலைனாலும் அங்கே இருக்கிற ஒரு பர்சனுக்கு ட்ரெயின்ல இருந்து பார்க்குறவங்க அந்த பிளாட்ஃபார்மில் இருக்கிறவங்க தான் மூவ் ஆகிற மாதிரி தெரிவாங்க. ஸோ ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பினா பியிலேருந்து ஏக்கு ஆரோ மார்க் போகும், பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏனா ஏலேருந்து பிக்கு ஆரோ மார்க் வரும். நான் அடுத்து எனக்கு பிசி சிடி இந்த ரெண்டும் தான் ட்ரா பண்ணணும். ஏன்னா ஏடி ஃபிக்ஸ்டு பாயிண்ட், அதோட வெலாசிட்டி 0. இப்போ பிசியோடது பிசிக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும், அகெயின் டான்ஜென்ஷியல் வெலாசிட்டி. சிடியோட வெலாசிட்டியும் சிடி லிங்குக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும். அப்போது இந்த பிசிக்கு பர்பெண்டிகுலராக, ஸோ ஒரு சைடை பிசிக்கு பேரலாக வைக்கிறேன்,
பி அப்படிங்கிற பாயிண்ட்ல இருந்தா நான் டிரா பண்ண போறேன். ஏன்னா பிசி தான் டிரா பண்றப்போ பில இருந்து சி சி வித் ரெஸ்பெக்ட் டு பின்னு அர்த்தம். ஸோ ஒரு சைடை பிசிக்கு பேரலா அழகா பக்காவா அலைன் பண்ணிட்டு இன்னொரு சைடு வந்து அதுக்கு தான் இந்த பெரிய செட் ஸ்கொயர் யூஸ் பண்ணது. இன்னொரு சைடு வந்து ஆப்வியஸா நான் பிங்கிற பாயிண்ட்ல டச் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ஸோ நான் பண்ண வேண்டியது ஒரே ஒன்று தான், இந்த லைனை ட்ரா பண்ணணும். ஸோ எனிவேர் அலாங் திஸ் லைன் என்னோட பிசி டான்ஜென்ஷியல் வெலாசிட்டி இருக்க போகுது. அகைன் மேலே இருக்கலாம் இல்லை கீழே இருக்கலாம். ஏன்னா எப்படியுமே டான்ஜென்ஷியல் தான். டான்ஜென்ஷியலுங்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு நமக்கு தெரியும். இப்போ அது மேலேயா கீழேயா அப்படிங்கிறது நமக்கு இது வரைக்கும் கிளாரிட்டி இல்லை. அப்போ மேலே கீழே அப்படிங்கிறத நம்ம ஒரி பண்ண முடியாது. அடுத்து அகைன் எப்படி ஸ்பேஸ் டயக்ராம்ல சி தெரியாதுங்கிறனால டில இருந்து சியை வரைஞ்சோமோ அந்த மாதிரி இங்கேயும் டில இருந்து சியை டிரா பண்ண போறோம். அகெயின் டிங்கிறது ஃபிக்ஸ்டு பாயிண்ட் அப்படிங்கிறனால அதோட வெலாசிட்டி 0. ஸோ ஏ கமா டின்னு அப்சல்யூட் வெலாசிட்டி 0ங்கிறத மென்ஷன் பண்ணிடலாம். இப்போ சிடிக்கு பர்பண்டிகுலர் என்னோட டான்ஜென்ஷியல் வெலாசிட்டி ஆஃப் சிடி வந்து சிடி லிங்குக்கு பர்பண்டிகுலராக தான் இருக்கணும். அகெயின் டான்ஜென்ஷியல் வெலாசிட்டி சிடி லிங்குக்கு பர்பண்டிகுலரா டி பாயிண்ட் ஏ அல்லது டி பாயிண்ட், ஏன்னா ரெண்டுமே ஃபிக்ஸ்டுங்கிறனால அந்த பாயிண்ட் வழியாக அந்த டான்ஜென்ஷியல் வெலாசிட்டி அங்கே இருந்து தான் ஸ்டார்ட் ஆக போகுது, இல்லை அங்கே முடிய போகுது. ஸோ அகைன் ஒரு சைடை அழகா பேரலாக அலைன் பண்ணிட்டு இன்னொரு சைடை வந்து கரெக்டாக அந்த டி பாயிண்ட்டை நான் டச் பண்ணுறனால அகைன் பெருசாக இருக்கிறனால என்னால் கொண்டு அங்கே டச் பண்ண முடியுது. ஸோ டச் பண்ணிவிட்டு ஐ ஜஸ்ட் ட்ரா அ பர்பண்டிகுலர் லைன். ஸோ பேரலாக அந்த சைடு பேரலாக இருக்கும்போது இங்கே கட்டாயம் இது வந்து பர்பண்டிகுலராக தான் இருக்கும். அகைன் எக்ஸ்டெண்டட் ஆன் போத் சைட்ஸ். ஏன்னா ரைட் சைடா லெஃப்ட் சைடான்னு தெரியாது. பட் இந்த ரெண்டு லைனும் மீட் பண்ணுற ஒரே பாசிபிலிட்டி அந்த பாயிண்ட் தான். ஸோ அதுதான் என்னோட சி பாயிண்ட். ஸோ வெலாசிட்டி ஆஃப் இப்போ நான் ஆரோ மார்க் வந்து பில இருந்து சியை பார்க்க போட்டிருக்கு. ஸோ வெலாசிட்டி ஆஃப் சி வித் ரெஸ்பெக்ட் டு பி. ஸோ இதோட வெலாசிட்டி வந்து டான்ஜென்ஷியல் வெலாசிட்டி ஆஃப் சி வித் ரெஸ்பெக்ட் டு பி. இதே கீழ்ப்பக்கமாக வந்துச்சுன்னா பி வித் ரெஸ்பெக்ட் டு சின்னு போட்டிருப்போம். ஸோ ரொம்ப முக்கியம், டைரக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் ஏல இருந்து டிக்கு, ஸோ ஐ மீன் ஏல இருந்து சிக்கு விச் இஸ் டி டு சி. ஸோ வெலாசிட்டி ஆஃப் சி வித் ரெஸ்பெக்ட் டு ஏனும் போடலாம் டியும் போடலாம். ஏன்னா எனிவே இட் இஸ் கோன் பி அப்சல்யூட் வெலாசிட்டி. இதான் வெலாசிட்டி டயக்ராம். என்னோட ஸ்கேல் கன்வர்ஷனுக்கு டயக்ராம் சின்னதாக வந்திருக்கு. மேபி நீங்கள் வந்து 3 சென்டிமீட்டருக்கு பதிலாக வெலாசிட்டி ஸ்கேல் எடுக்கும்போது 5 சென்டிமீட்டர் எடுத்திருந்தா கொஞ்சம் என்லார்ஜ், இதே ஷேப்பு தான் இருக்கும், கொஞ்சம் என்லார்ஜாக இருக்கும். அதுதான் வித்தியாசம். இப்போ நமக்கு தேவை ஒமேகா சிடி. இப்போ டான்ஜென்ஷியல் வெலாசிட்டி ஃபார்முலா நம்ம பார்த்தோம், v is equal to r ஒமேகா. அப்போ ஒமேகா ஈக்குவல் டு v by r. ஸோ ஒமேகா சிடி இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் சி வித் ரெஸ்பெக்ட் டு டி டிவைடட் பை ஆர்சிடி. ஆர்சிடிங்கிறது ரேடியஸ் ஆஃப் த லிங்க் 80 mm. கேர்ஃபுல்லாக இருக்கணும், 7.5 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் எடுத்துடக்கூடாது. இட் இஸ் 80 mm. வெலாசிட்டியை நம்ம மெஷர் பண்ண போகிறோம். அகெயின் ஸ்கேல் கன்வர்ஷன், மெஷர் மல்டிப்ளை, ட்ரா டிவைட். ஸோ டிடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ டயக்ராம் ட்ரா பண்ண போகிறோம்னா டிவைட் பண்ணணும், மெஷர் பண்ணோம்னா மல்டிப்ளை பண்ணணும் ஸ்கேலை கொண்டு. ஸோ மெஷர் பண்ணி என்னோட மெஷர்மெண்ட் படி வெலாசிட்டி ஆஃப் சிடி 2.4 சென்டிமீட்டர் இருக்குது. இப்போ நான் அந்த ஸ்கேலை கொண்டு மல்டிப்ளை பண்ணணும், மெஷர் மல்டிப்ளை எம்எம் அண்ட் டிவைட் ட்ரா டிடி. ஸோ 2.4 into 0.1675 மீட்டர் பர் செகண்ட். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் என்னோட டான்ஜென்ஷியல் ஆக்சுவல் வேல்யூ ஆஃப் டான்ஜென்ஷியல் வெலாசிட்டி கிடைக்கும். ஸோ ஸ்கேலில் மெஷர் பண்ணோம், மெஷர் பண்ண டயக்ராம் கூட வேல்யூ கூட டயக்ராமோட ஸ்கேல் கன்வர்ஷனை மல்டிப்ளை பண்ணோம். ஸோ இப்போ என்னோட வெலாசிட்டி ஆஃப் சிடி வந்து 0.204 மீட்டர் பர் செகண்ட். ஸோ இப்போ எனக்கு டான்ஜென்ஷியல் வெலாசிட்டி கிடைச்சிருச்சு. ஒமேகா கண்டுபிடிக்கணும், ஒமேகா ஈக்குவல் டு வி பை ஆர். ஸோ 0.402 டிவைடட் பை லெங்த் விச் இஸ் 0.08 மீட்டர். ஸோ மீட்டரில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இஃப் யூ டூ தி கால்குலேஷன் நமக்கு ஆங்குலார் வெலாசிட்டி ஒமேகா சிடி கிடைச்சிரும். ஸோ 5.025 ரேடியன் பர் செகண்ட். இதுதான் என்னோட ஆங்குலார் வெலாசிட்டி ஆஃப் த லிங்க் சிடி. இப்போ இது ஒரு வெலாசிட்டி அப்படிங்கும்போது எப்படி இனிஷியலாக வந்து ஸ்பீடு வந்து டைரக்ஷன் கொடுத்துருந்தாங்களோ கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ், அந்த மாதிரி இப்போ இதுக்கும் நம்ம கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸாங்கிறத மென்ஷன் பண்ணோம். அப்போ தான் ப்ராப்பராக டயக்ராம் கம்ப்ளீட் வேல்யூ கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ரஃபாக இந்த சிடி லிங்கை ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் இந்த மெத்தட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரஃபாக இந்த சிடி லிங்க் இப்போ அப்படியே எக்ஸாக்டாக பேரலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ரஃபாக ட்ரா பண்ணிவிட்டு வெலாசிட்டி ஆஃப் டயக்ராமில் இருந்து வெலாசிட்டி சிடியோட டைரக்ஷன் பாருங்கள். ஸோ வெலாசிட்டி ஆஃப் சி வித் ரெஸ்பெக்ட் டு டி. அப்போ சியோட வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டி ரைட் சைட் போகுது, ரைட், இட் இஸ் டுவர்ட்ஸ் தி ரைட் சைட். ஸோ அதை மென்ஷன் பண்ணிப்போம். ரொம்ப பேசிக், அகைன் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணதான் நியூட்டன்ஸ் தேர்ட் லா படி இது ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ வெலாசிட்டி ஆஃப் டி வித் ரெஸ்பெக்ட் டு சி அது மூவ் ஆகாது. பட் அங்கிருந்து பார்த்தா
ரிலேட்டிவ் வெலாசிட்டியில் இது இருக்கும். இப்போ இதை கிளாக் வைஸாக ஆன்டி கிளாக் வைஸாக அந்த டைரக்ஷன் அப்படியே கம்ப்ளீட் பண்ணுங்க. என்ன டைரக்ஷனில் வருதோ அதுதான் ஆன்சர். ஸோ இது சுற்றினா எந்த ஆரோ மார்க் எடுத்தாலுமே கிளாக் வைஸ் டைரக்ஷனில் தான் இருக்குது. ஸோ இட் இஸ் கிளாக் வைஸ். இந்த ஹிண்ட்டு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும் டு ஃபைண்ட் தி ஆங்குலார் வெலாசிட்டி டைரக்ஷன். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லிங்கை ரஃபாக ட்ரா பண்ணிவிட்டு வெலாசிட்டியை மென்ஷன் பண்ணுனா யூ வில் கெட் இட். தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.